ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு சமயம் மடத்திலே இருக்கிறவாளோட பேசிக்கொண்டு இருக்கிறச்சே இங்கே காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலே சிவா விஷ்ணு ஆலயம் ஒன்று இருந்ததாமே. உங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ? எங்கே இருந்து இப்போ எப்படி இருக்கும்னு யாராவது தெரியுமா? அப்படி என்று கேட்டார் பெரியவா. எல்லோரும் தெரியாது என்று சொன்னதும் பரமாச்சாரியா ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். மறுநாள் காலம்பரவே புறப்பட்டு குறிப்புகள் உள்ள இருக்கின்ற அந்த இடத்தை தேடிக்கொண்டு போய் பார்க்க முடிவு பண்ணினார். அடுத்த நாள் பெரியவாளோடு சுமார் 30 பேர் கிளம்பினார். மடத்து குறிப்புகளிலே இருந்த இடத்தை கண்டுபிடித்து கோவிலை எதிர்பார்த்து போய் நின்றவனுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. ஏண்டா, ஆண்டவன் குடியிருக்கிற கோவில் இருக்கும்னு நினைச்சு போன இடத்திலே ஆட்கள் குடியிருக்கிற வீடு தானே இருக்கு. பெரியவா எங்கே வந்திருக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் தெருவே அங்கே கூடிவிட்டது. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாரு என்று விசாரிங்கோ. தனக்கு பக்கத்திலே நின்னவாகிட்ட பெரியவா சொன்னார். கொஞ்சம் நாழி கழித்து ஒரு நடுத்தர வயதுக்காரர் பவ்யமாக பெரியவாள் முன் நின்றார். என்ன விஷயம் என்று கேட்டார். இந்த வீட்டை மடத்துக்கு தரியா? நெத்தியில் அடிச்சாப்புல ரத்ன சுருக்கமாக கேட்டார் ஆச்சாரியா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த அந்த நபர், பெரியவா மன்னிக்கணும், இது எனக்கு பிராசீனமாக வந்த வீடு. எனக்குன்னு இருக்கிறது இந்த சொத்து மட்டும்தான். அதனால தயங்கி தயங்கி இழுத்தார். அங்குள்ள ஜனங்களுக்கு ஒரே வியப்பு. பெரியவா கேட்டு ஒருத்தர் இல்லை என்று சொல்றதா என்ன மனுஷன் இவர்? ஆனா பெரியவா கொஞ்சம் கூட முகம் மாறவில்லை. சரி, அதனால ஒன்றும் இல்லை. உனக்கு எப்போதாவது தோணித்துனா அப்போ கொடுத்தா போதும், அப்படி என்று சொல்லிவிட்டு மலமளவென்று நடந்து மடத்துக்கு வந்து விட்டார். இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வீட்டோட சொந்தக்காரர் பெரியவாளை தரிசனம் பண்ண மடத்துக்கு வந்தார். பெரியவா, என்னோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியத்துக்கு நிறைய செலவாகுங்கிறா, அதனால வீட்டை வித்திடலாம் என்று தோணித்து. ஆனாலும் நீங்க கேட்டதால் உங்களுக்கே தந்துட்டு ஊரோட போய் இருந்து விடலாம், அங்கேயே ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். அதான் தயக்கமாக சொன்னார். உன் பிள்ளையாண்டானுக்கு ஒன்றுமாகாது. அவன் தீர்காயுசா ஆரோக்கியமா இருப்பான். அவன் வைத்தியத்துக்கு நானே டாக்டர்கிட்ட சொல்றேன். அதோட உன்னோட கிரகத்துக்கு பாத்தியா, நீ தரும் வீட்டு பதிலா உனக்கு ஒரு வீட்டை கட்டித்தர சொல்றேன் சொன்ன ஆச்சாரியா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். அதற்கப்புறம் 10-15 நாள்ல அந்த வீடு மடத்துக்கு வந்தது. அந்த நபரோட பிள்ளைக்கும் மருத்துவ சிகிச்சையிலே பூர்ண குணமடைந்தது. மடத்து சார்பாகவே கிரகத்தை கட்டி அதை அந்த நபருக்கு கிடைக்க பண்ணினார் பெரியவா. அதற்கப்புறம் ஒரு நாள் பிரபல சபதி ஒருவரை வர சொன்ன பெரியவா தான் கேட்டு வாங்கின வீட்டோட குறிப்பிட்ட திசையில் ஒரு இடத்தை முதல்ல தோண்ட சொன்னார். சொன்ன திசையில் இருந்த அறை ஒரு கழிப்பறை. பெரியவா உத்தரவை மீற முடியாமல் அதை இடித்திட்டு 6 அடி ஆழம் தோண்டினதுக்கு அப்புறம் லேசா லிங்கம் மாதிரி ஏதோ தெரிந்தது. அதை வெளியிலே இடக்க முயற்சி செய்தார். எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோட யானையை கூட்டி வந்து இழுத்து வச்சு பார்த்தா பிரயோஜனம் இல்லை. லிங்கம் அசையக்கூட இல்லை. விஷயம் தெரிந்த பெரியவா அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் கங்கா ஜலத்தால் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி வில்ப ஆராதனை போட்டு கற்பூர ஆரத்தி காட்டினார். இப்போ எடுங்க வரும் என்று பெரியவா சொன்னதும் அடுத்த முயற்சியில் தாய்ப்பசுவை பார்த்த கன்று போல தாவிக்கொண்டு வெளியில் வந்தது. அமைதியாக ஒரு புன்னகையை தவிழவிட்ட ஆச்சாரியா, இதோட போதும், நிறுத்திட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தோண்டுங்கோ அப்படி என்று கூறினார். அப்படி தோண்டும்போது டங்குன்னு ஒரு சத்தம். அங்கே அனந்த சயனத்திலே இருக்கிற ரங்கநாதனோட திருமேனி இருக்கிறது தெரிந்து அவ்வளவுதான். சபதிக்கு கண்ணிலே இருந்து ஜலம் பொங்கி வழிந்தது. பெரியவா இந்த இடத்தை போய் தோண்ட சொல்றார்களே என்று நினைத்தேன். மனதுக்கு வேதனையாய் இருந்தது. ஆனால் சாட்சாத் பரமேஸ்வரனும் பெருமாளுமே எல்லாத்தையும் சகித்து கொண்டு இத்தனை காலம் இங்கே புதைந்து கிடக்கிறார்ன்றா நாமெல்லாம் எம்மாத்திரம் இப்பத்தான் புரியறது என்று தழுதழுத்தார் சபதி.
அப்புறம் சின்னதாக ஒரு கோயில் அமைச்சு அந்த சிவலிங்க திருமேனியையும் ரங்கநாதரையும் அங்கே பிரதிஷ்டை செய்ய சொன்னார். ஹரியும் ஹரனும் சேர்ந்து கிடைத்ததால் 2 பேரோட திருநாமத்தையும் இணைத்து ஸ்ரீ அனந்த பத்மநாபேஸ்வரர்னு திருப்பெயர் சூட்டினார் பெரியவா. காஞ்சிபுரத்தில் உள்ள 108 சிவாலயங்கள்ல ஒன்னான அனந்த பத்மநாப ஈஸ்வரர் கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சமீபமா இருக்கின்ற லிங்கப்பன் தெருவில் இருக்கின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய